ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரியாணி. ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி நெய் கொஞ்சம் ஊற்றி தேவையான அளவு நம்ம சூடு பண்ணிக்கிறோம். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணுறோம். ஓகே, நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். 4 வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன். 4 வெங்காயத்தையும் போட்டு சூடு பண்ணணும். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிகிற அளவு நல்லா வதங்கினா தான் வாசமனமாக இருக்கும், இல்லாட்டி நறுக்குன்னு இருக்கும். அப்படி பாருங்கள், இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வெங்காயம் வந்துருச்சு. இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் 15 வெங்காயம் கிட்ட போட்டு மிக்சியில் ஒரு நரன்னு அரைச்சி போட்டுக்கணும். இது நம்ம பிரியாணிக்கு போடணும்னு தேவையில்லை. இது கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசமனமாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம போடுறோம். நீங்கள் போடுறதா போட்டுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வதக்குனதுக்கப்புறம் பச்சை மிளகா உங்களுக்கு வேண்டிய அளவு போட்டுக்கலாம். நான் 5 மிளகா போட்டுக்கிறேன், கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுருணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். தேவையான அளவு போடணும். இப்போ நான் 3/4 படி அரிசி போட்டிருக்கேன்னா நான் ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடணும். இந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் சிக்கனை எடுத்து இதில் போட்டுருணும். கறி போட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தயிர், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் இப்போ எவ்வளோ படி நம்ம அரிசி போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்தப்பில் டபுளாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி ஊற்றின பிறகு லெமன் ஒரு 1/2 லெமன் போட்டு கலந்து விட்டுக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ அரிசி போட போகிறோம். போட்டாச்சு. அரிசி போட்டதும் தண்ணி வரதை பார்த்துட்டு குக்கரை போட்டு மூடி ஒரு விசில்